ஹாய் செல்லக்குட்டீஸ். வர வர நான் வேகமா காணாம போயிடுறேன். எனக்கே தெரியுது. பட் இன்னும் 1 வருஷம் தான்டா இப்படிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு கோர்ஸ் முடிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நான் பழையபடி ஃப்ரீ ஆயிருவேன். ஸோ நம்ம டெய்லி மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் இந்த கேப்பை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு தெரில. பட் நான் கிடைக்கிற டைமில் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன்டா. கட்டாயம் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது இதோ இப்படி தான் பேக்ரவுண்ட் சவுண்ட் ஏதாச்சும் வந்துக்கிட்டே இருக்குது. சீக்கிரமே எல்லாத்தையும் சரி பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்டோரியும் டக்குன்னு முடிக்க ட்ரை பண்ணுறேன்டா. ஏன்னா ரொம்ப இழுத்துட்டு போக போக ஸ்டோரி உங்களுக்கும் மறக்குதோ இல்லையோ, ஆனால் எனக்கு நல்லா மறக்குது. ஸோ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளேயே போகலான்டா. நம்ம போன பாட்டில் வந்து மினியூ, ஜங்குக் அண்டு ஃபிலிக்ஸோட கன்வர்சேஷன் பார்த்துருப்போம். ஸோ இந்த பாட்டோட ஸ்டார்டிங் வந்து 3 பேருமே அவங்களோட மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வருவாங்கடா. நெக்ஸ்ட் டே நேராக மீட்டிங் முடித்தோடனே ஜங்குக்கோட ஆஃபீஸ்க்கு தான் 3 பேரும் போவாங்க. உள்ளே போய் பார்த்தா செம்ம காண்டாயிருவாங்க. அங்கே வந்து தருண் வந்து ஜங்குக்கோட ப்ளேஸில் உட்காந்து ஹாயாக உட்காந்து காலாட்டிக்கிட்டு இருப்பார். ஜங்குக்குலாம் அப்படியே ரொம்ப பிளாங்கராக தான் பார்ப்பாங்க. இவன் என்னடா அப்படின்ட்டு. மின்யூச்சுக்கு தான் ரொம்ப கோபமாக இருக்கும். ஜங்கு எப்படி நம்ம ஆஃபீஸு எனக்கு தெரிஞ்சு நீ சேரை இங்கே வைக்கக்கூடாதுடா. அப்படி அந்த கார்னரில் வச்சேன்னு வச்சுக்கோவேன். அது என்ன சொல்ல வரேன்னா விண்டோ ஸ்க்ரீன் தேவையில்லாமல் என் ஆஃபீஸில் என்ன பண்ணுற? முதல் என் ரூமில் வர்றதுக்கு உனக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா? என்ன ஜங்குக் நீ உன் ஆஃபீஸுன்ற? அது மட்டும் இல்லாமல் இனிமேல் தான் நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸ் ஆக போகிறோமே. என்ன ஜாக்சன் அங்கிள் உன்கிட்ட சொன்னதை மறந்துட்டியா என்ன? எனக்கு பிஸ்னஸ் கற்றுக் கொடுக்கணும் அண்ட் இந்த கம்பெனியில் எனக்கும் ஷேர் வேணும்னு கேட்டாங்களே, மறந்துட்டியா என்ன? அதே மாதிரி நான் ஓகே சொல்லலைன்றது நீ மறந்துட்டியா என்ன? மேபி இப்போ சொல்லாமல் இருக்கலாம் ஜங்குக், ஆனால் சீக்கிரம் சொல்லுவேல. இங்கே வாரு. தேவையில்லாமல் எங்களை வந்து டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காத. எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு 1000 வேலை இருக்குது. உன்ன மாதிரி வெட்டுக்கிட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் சொன்னதே சொல்கிறதுக்கு எங்களுக்கு கடுப்பாக இருக்குறா. வயசில் பெரியவனு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து சொருகிடுவேன். பிள்ளை பூச்சிக்கெல்லாம் வாய் எப்படி வருது பாரு. டேய் ஜங்குக்கு, சரி கிங்கில் கிங் எப்படி பிஸ்னஸ் கிங்கா? ஆமாம், மறந்து போயிடுது. உன் தம்பிகிட்ட சொல்லி வை, பிள்ளை பூச்சியெல்லாம் வாலாட்டினா புட்டிங்கிடுவேன்னு. அப்புறம் டேய் பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்குமே எத்தனை தடவை உனக்கு குடுக்கலை வரக்கூடாதுன்னு இருக்கேன். திருப்பி குறுக்க வர ரத்தம் கொதிக்குது. இளவட்ட ரத்தம்ல. என்கிட்ட பேசுனா என்கிட்ட மட்டும் பேசு. தேவையில்லாமல் என் தம்பிகிட்ட ஏதாச்சும் நோன்றதை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோவேன், குறவழி கடிச்சிருவேன். ஜங்குக்கு என்னடா இப்படி இருக்கீங்க? நான் ஒன்று பேசுவாள், உன் தம்பியே பேசுவேன். அப்படி 2 பேரும் மாறி மாறி மறுக்கட்டுனா நான் எப்படி ஒரே நேரத்தில் 2 பேரை சமாளிக்க முடியும்? சொல்லு. நான் அவனை வெளியே போக சொல்லலாம். அவனை பார்த்தாலே எரிச்சலாக வருது. 1008 வேலை இருக்குது நம்மளுக்கு. சும்மா எப்போ பார்த்தாலும் இவன் கூடயே மல்லு கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் நம்மளுக்குலாம் ஒரு ஆளே இல்லைண்ணா. எப்படிடா நான் ஆளாக இருப்பேன்? நான் நல்லா அதில் வச்சுக்கோ, ஒரு நாள் இந்த ஆஃபீஸ்லேருந்து உங்கள் 2 பேரையும் அடித்து வெளியே பற்றி விடுவேண்டா. அன்னைக்கு தெரியும் நான் யாருன்னு. மினியோஜ், நான் இந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியே பற்றி விடுவேன்டால, அது எனக்கு பிடிக்கலடா அப்படின்றியாண்ணா? அப்போ நம்ம களத்தில் இறங்கிடலாமா அப்படின்ட்டு மினியூ சொல்கிறாங்க. ஜேகே ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டு அவர் சீட்டில் தாண்டா போய் உட்காடுறாங்க. தருணுக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா அவங்க கோவமே படமாட்டுறாங்க, ரொம்ப கூலாக இருக்காங்க, அண்ணனு தம்பியும் டென்ஷனாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னடா சொல்கிறீங்க 2 பேரும்? இதுக்கே பிடிக்கலன்னா ஒருவேளை உண்மையிலே வாங்கிட்டு 2 பேரையும் வெளியே துரத்துனா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அதுவா, இப்போ நீ பாப்ப பாரு அப்படின்ட்டு மினியூஜ் வந்து ஒரு வீடியோ தாண்டா போடுறாங்க. அங்கே இருக்க ஒரு பிக் ஸ்க்ரீனில் தான் ரன் ஆகுது. அதில் வந்து தருண் வந்து ஒரு கேர்ளை வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குடா. அது பார்க்கவே அவ்வளோ கொடூரமாக இருக்குது.
தருண் இத பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு மாரி கோவமா, வெறுப்பா இருக்காரு. ஸோ வீடியோ எண்ட் ஆனோனே ஜேகேவ தான்டா பார்க்குறாங்க. ஜேகே ஒரு மாரி கோவமா தான் அவர பார்த்துக்கிட்டு இருக்காரு. "ஜங்குக், இதெல்லாம் எப்படா எடுத்த? அசிங்கமா இல்ல அடுத்தவங்க பிரைவசிய உனக்கு யூஸ் பண்றதுக்கு? ஏய், உன்ன விட நான் ஒண்ணும் அசிங்கமா இல்லடா. தேவையில்லாம கம்பேர் பண்ணாத. அப்புறம், இது நான் ஒண்ணும் எடுக்கல. சம்மந்தப்பட்டவங்க மூலியமா தான் எனக்கு கிடைச்சுச்சு. ஆனா, நீ கேவலமானவன்னு தெரியும். இவ்வளோ கேடு கெட்டவனா இருப்பேன்னு நெனச்சு பார்க்கலடா. ச்சீ! ஜங்குக், வேணான்டா. ஒழுங்கா அத டெலீட் பண்ணு. டெலீட் பண்றதுக்கா நான் வாங்கி வச்சிருக்கேன்? சொல்லு. உனக்கு என்னதான் வேணும் ஜங்குக்? எனக்கா? மினியூஜ்? ஆ, அப்படியே பண்ணிடலாம். இருங்க எடுத்துட்டு வந்துறேன் அப்படின்ட்டு வேகமா பேப்பர் டாக்குமெண்ட் தான்டா எடுத்துட்டு வராங்க. தருணுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா பேசிக்கிட்டு இருக்கமேதே பேப்பர் டாக்குமெண்ட்டா எடுத்துட்டு வராங்க அப்படின்ட்டு. பெரியவரே, இங்க கொஞ்சம் வரீங்களா? அதாவது என்னன்னா, நாங்க இந்த வீடியோ டெலீட் பண்ணிருவோம். ஆனா, அது எப்படி எதுவுமே எங்களுக்கு இல்லாம டெலீட் பண்ண முடியும்? ஏன்னா, அந்த வீடியோக்காக நாங்களும் நெறையா குடுத்துருக்கோம்ல. ஸோ, நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த இடத்துலலாம் சைன் போட்டா போதும். ஐ அம் ஹேப்பி. எங்க அண்ணன் கூட ஹேப்பி. அப்படின்றாங்க. தருண் டென்ஷனா அந்த பேப்பர் தான்டா பார்க்குறாங்க. பார்த்தா அது தருணோட ஹோல் ப்ராப்பர்ட்டியும் அதில தான் இருக்கு. ஜங்குக், என்னடா இது? ஒண்ணும் இல்ல. நீ கேட்டல, என்ட்டருந்து எல்லாத்தையும் புடுங்குனா எப்படி இருக்கும்னு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதான் ஒண்ணாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு. ம். ரொம்பலாம் இல்ல. ஒரே ஒரு சைன் போடு பார்ப்போம். என்னால முடியாது ஜங்குக். நான் போட மாட்டேன். அப்படியா? அவனையெல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. மினியோஜ், இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த வீடியோ எல்லா இடத்துலயும் இருக்கணும். எல்லா டிவி சேனல்ஸ் எல்லா இடத்துக்கும் இது பாஸ் ஆகணும். அண்ட் அந்த பொண்ணோட ஃபேஸ் யாருக்கும் வெளிய தெரியக்கூடாது. அதே சமயம் இவனோட ஃபேஸ் தெரியாம இருக்கக்கூடாது. ஜங்குக், நீ இப்படி பண்ணக்கூடாது. எனக்காக இல்லைனாலும் ஜாக்சன். ஏய், உன்ன மாரி புறம்போக்க வச்சு வளர்க்குறதுக்கு அவர் தனியா சந்தோஷமா இருப்பாரு. நீ உள்ள போய் என்ஜாய் பண்ணு. என்ன சொல்ற? ஜங்குக், எவ்வளோ வேணும்? அத மட்டும் சொல்லு. ஆனா என்னால என் ஹோல் ப்ராப்பர்ட்டியும் உனக்கு குடுக்க முடியாது. ஏன்? நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சியா? இல்லையே. அந்த கிழவன் ஏதோ சம்பாரிச்சு வச்சான். அத நீ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு மரியாதை முக்கியமா? பணம் முக்கியமா? நீயே முடிவெடுத்துக்கோ. என்னதான் இருந்தாலும் நீ அவர் இருந்தால கண்டிப்பா பணத்த சூஸ் பண்ண மாட்ட. ஆனா இருந்தாலும் சந்தேகமா தான் இருக்கு. ஜங்குக் அப்படின்ட்டு ஜங்குக்க கோவமா பார்க்குறாங்கடா. மினியூஜ் கையில இருக்க பென்ன பிடுங்கிட்டு அவரோட சைன் போடுறாங்க. சைன் போட்டு அந்த டாக்குமெண்ட்ட தூக்கி போட்டாங்கடா. இப்ப எப்படி ஃபீல் பண்ற தருண்? வேணாம் ஜங்குக். ஆல்ரெடி நீ எல்லாம் மீறிட்ட. கூடிய சீக்கிரம் உன்ட்ட வந்து எல்லாத்தையும் நான் பிடுங்குறேன்டா. எல்லாமே எனக்கு சொந்தமாக்கிக்கிருவேன். அதே மாதிரி உன்னோட பொண்டாட்டியும் இனிமேல் அப்படின்னு சொல்ல தான் வராங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஜங்குக்கோட துப்பாக்கி பார்த்தோம்னா தருண் நெத்தியில இருக்கு. தருணுக்கெல்லாம் கண்ணு கலங்கிருச்சு. அந்த அளவுக்கு பயமா இருக்கு. எப்புட்றா அங்க உட்காந்தவன் அதுக்குள்ள இங்க வந்தான் அப்படின்ட்டு. ஜேகே ஃபேஸ்லாம் அவ்வளோ கொடூரமா இருக்கு. உன்ட்ட நெறைய தடவ வார்ன் பண்ணியிருக்கேன் தருண். தேவையில்லாம என் ஸ்வீட் ஹார்ட்ட பத்தி பேசாதன்னு. ஆ? வெக்கமா இல்லையா உனக்கெல்லாம்? அடுத்து என் பொண்டாட்டி ஆசைப்படுறதுக்கு. வெக்கமா தான் தருண் இருக்கு. ஆனா, எச்சி பொருளா இருந்தாலும் அழகா இருந்தா யாருக்கு வேணான்னு தோணும்? சொல்லு. எனக்கு பரவால்ல. ஆனா, நான் சாகுறதுக்கு முன்னாடி உன்ட்டருந்து எல்லாத்தையும் பறிச்சுருவேன்டா அப்படின்றாங்க. ஜங்குக்லாம் செம்ம டென்ஷனு. கன்னை அப்படியே டிகர் பண்ண போகிறாங்கடா. பட் அதுக்குள்ளேயே மினியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வேணாம்.
தருண் இங்க வந்தது எல்லாருமே பார்த்துட்டாங்க. ஒருவேளை இங்க வச்சு அவன ஏதாச்சும் நம்ம பண்ணோம்னா, நம்மளுக்கு தான் ஆபத்து. இவன விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். மினியூஜ், அக்கு ப்ளீஸ், நான் பார்த்துக்கிறேன்றேன்ல. இந்த ஒரு தடவ விடுங்க. இதெல்லாம் பிரதர் இன் லாக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சொல்றத கேளுங்க. ஆமா பாஸ். இந்த மாரி நாயெல்லாம் இந்த மாரி ஒரு நல்ல இடத்துல கொண்டு அசிங்கப்படக்கூடாது நம்ம. இவன கண்டிப்பா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பெருசா ஏதாச்சும் பண்ணணும். ப்ளீஸ் பாஸ் அப்படின்றாங்க. ஜேகே செம்ம காண்டா அப்படியே பார்த்துட்டு கன்னை கீழே இறக்குறாங்க. நீ என்ன வேணா புடுங்கடா. நான் ஒரு தடவை என் பொண்டாட்டி மேல கை பட்டுச்சு, அவனை அடுத்த நிமிஷம் நீ மண்ணுக்குள்ளே தான் இருப்ப. உசுரோட கொளுத்துனாலும் கொளுத்திடுவேன். பேசாம போயிடு அப்படின்றாங்க. தருணுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. பட் ஆனால் அதை வந்து வெளியே காட்ட விரும்பலை. ஸோ லைட்டாக ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டே வெளியே போயிட்டாங்க. அங்கே போனோடனே ஜங்குக்கு அவரோட சேரில் தாண்ட செம்ம கோவமாக உட்கார்றாரு. மினியூஜும் ஃபிலிக்ஸ்னால் ஒரு மாதிரி டீப் பார்க்குறாங்க. எதுக்காக நான் அவனை இவ்வளோ தூரம் விட்டு வைக்கிறேன் நீ? இந்த வீடியோலாம் அவன்கிட்ட காட்டுறதுக்கு பதிலாக நம்ம சேனல்லே கொடுத்துருக்கலாமே. அவன் ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மகிட்ட ஒன்றும் இல்லாமல் இல்லையே. எதுக்காகண்ணா அதெல்லாம்? மினியோஜ், அவன் இந்த அளவுக்கு விடுற ஒரே ரீசன் அவங்க அப்பா மட்டும்தான். இந்த நாய் பண்ண அசிங்கத்துக்காக அவர் பேர் செத்ததுக்கப்புறம் அவர் கெட்ட பேர் வாங்க எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி அவனால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் இதை வச்சு ஹெல்ப் பண்ணு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன வசதி வேணாலும் நம்ம சார்பாக ஹெல்ப் பண்ணு. சரிண்ணா. அப்புறம் இதை பற்றி ஃபிலிக்ஸ் டேங்க்ட்ட நீ சொல்லக்கூடாது. ஓகே பாஸ். அப்புறம் இன்றைக்கி நைட்டு நாங்கள் கிளம்புறோம். ஜெட்டை ரெடி பண்ணுங்க. அண்ணா நீ தெளிவாக தான் இருக்கியா? அதாவது அந்த மாதிரி ஒரு மீட்டிங்க்கு நீ பிரதனில்லாவை கூட்டிகிட்டு போகணுமா? எனக்கு என்னமோ சரியாக படலைண்ணா. எனக்கு தெரியுது நீ பயப்படுறேன்னு. மினியோஜ், உனக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன பண்ணாலும் அதில் காரணம் இருக்கும்னு. டேங் இங்கே இருந்தால் அவன் எனக்கு சேஃப் இல்லை. அவன் என் கூட இருந்தால் தான் சேஃப். நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணா, அப்போ நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. மினியூஜும் போயிட்டாங்க. ஜங்குக் செம்ம காண்டில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே டேயாங் தாண்டா காட்டுறாங்க. டேயாங் வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க டைகரை பிடிச்சி திட்டிக்கிட்டே. ஸோ இந்த கன்வர்சேஷனில் வந்து டோர் நாக் சவுண்ட் கேட்குது. வேகமாக போய் ஓப்பன் பண்ணுறாங்கடா. ஜங்குக் தாண்டா ரொம்ப டயர்டாக வந்து நிற்கிறாங்க. பட் டேயாங்கை பார்த்தோன்னே லைட்டாக ஒரு ஸ்மைல் கொடுக்குறாங்க. டேங்க்கும் சிரிக்கணும் போல் இருக்குது. பட் ஆனால் அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, டே டைகர், அதான் கதவை திறந்துட்டல, உள்ளே வர சொல்லு, இல்லைன்னா திருப்பி நான் கதவை அடைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு அங்கேயே நிற்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு டேங் கையிலேருந்து டைகரை தாண்டா வாங்கிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு வர வர கோபம் குறையுது போலையடா அப்பா மேலே. அப்படியா? தேவையில்லாத பேச வேணான்னு சொல்லு டைகர். அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிட சொல்லு. அதுக்கப்புறம் என்னால் திருப்பியெல்லாம் ஹீட் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்ட்டு டேயாங் உள்ளே போயிட்டாங்கடா. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டாங்க. ஸோ அப்படியே டின்னர் அங்கனக்குள்ளே முடியுது. 2 பேருமே எதுவுமே பேசிக்கல. ஜங்குக் தான் அப்பப்போ டேயாங்கை பார்த்து கண்ணடிக்கிறது, ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி கொஞ்சம் க்யூட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேங்க்கு நல்லா இருக்குது. பட் ஆனால் எங்கே நம்ம இது பண்ணிடுவோமோ அப்படின்ட்டு வெளியே சொல்லாமல் இருக்காங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நேராக டேயாங்கை தாண்டா பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன? இல்லை அது வந்து ஸ்வீட் ஹார்ட், யுவர் ஜங்குக், எனக்கு உன் மேலே கோவம் இல்லை தான். அதுக்குன்றதுக்காக நீ சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் என்னால் மறந்துட முடியாது. நான் ஜிம்மின்ட்டு இப்போ தான் பேசினேன். எனக்கு இப்போ தான் எல்லாமே தெரியும். நான் ஒரு விஷயத்த உன்கிட்ட கேட்குறேன்னா அதை நீ ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை. அதை விட உனக்கு வேறு என்ன வேலை இருக்குது? அரையும் குறையுமா சொல்ல வேண்டியது, அப்புறம் சண்டை வரும், அதுக்கப்புறம் சாரி கேட்டால் எல்லாம் சரியாயிரும்னு நினைக்க வேண்டியது. என்னால் ஒன்று புரிஞ்சுக்கவே முடியல ஜங்குக்.
ஆனா அதே சமயம் என்னோட ட்ரீமை நீ யூஸ்லெஸ்ன்னு சொன்னதை என்னால் கண்டிப்பாக மறக்க முடியாது. நீ வர நான் நான் அப்படி சொல்லலை ஸ்வீட் ஹார்ட். நான் யூஸ்லெஸ்ன்னு சொல்லலை. ஏதோ ஜங்குக் எனக்கு டயர்டாக இருக்குது, தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்ட்டு எந்திரிச்சு ரூமுக்கு தாண்டா போகிறாங்க. டேங்கோ ஜங்குக்கு வேகமாக பின்னாடியே போகிறாங்க ரூம்குள்ளே போகலாம்னு. பட் டேங் அதுக்குள்ளேயும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன இப்போ எதுக்கு ரூம்குள்ளே வரீங்க? அது இல்லை ஸ்வீட் ஹார்ட், அது வந்து தூங்க. ஓ, கொஞ்சம் பேசுனா என் கூட தூங்கலாம்னு நினப்பா? ஸ்வீட் ஹார்ட், அது வந்து இன்னைக்கு தூங்க வேணாமே. ம் தூங்க வேணாமா? என்னடா சொல்கிற? ஏ அப்படி இல்லை ஸ்வீட் ஹார்ட், அது வந்து ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ பாரிஸ் வரைக்கும் போகணும். போ, அதுக்கு என்ன எனக்கு? இல்லை, நீயும் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஃபேமிலி மீட்டிங், அதனால தான். என்னால் வர முடியாது. அதே சமடி தேவையில்லாம ரூம்குள்ளே வராத. ஒருவேளை ரூம்குள்ளே வந்தேன்னா ஜென்மத்துக்கு என்கிட்ட வரக்கூடாதுன்றுவேன் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டாங்கடா. பட் டோர் நாக் பண்ணலை. திருட்டு பேர் வரக்கூடாதுன்னு சொல்லவா, ஆனால் ரூமை லாக் பண்ண மாட்டானா. என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு என்னை உள்ளே லாக் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டாங்கடா. ஜங்குக் உள்ளே போனால் டேங் வந்து தூங்குற மாதிரி என்னை அடிக்கிறாங்க. ஜங்குக் கொஞ்சம் ஸ்மெல் பண்ணிட்டு பெட்டில் போய் பக்கத்தில் படுத்துக்கிட்டாங்க. ஏ ஸ்வீட் ஹார்ட், டேய் நடிக்கிறேன்னு தெரியுதுடா, எந்திரா. எந்திரிக்க மாட்டியா? இப்போ எந்திரிக்கலன்னு வச்சுக்கோவேன் அப்படின்ட்டு டேங்கோட காதுகிட்ட தாண்டா போகிறாங்க. இங்கே வர எந்திரிக்கிறேன்னு வச்சுக்கோவேன், என் தம்பி பசி அடங்குற வரைக்கும் சாப்பிடுவேன்டா. அப்புறம் ஒழுங்கா எந்திரிச்சிரு அப்படின்றாங்க. பட் டேங் அப்பயும் எந்திரிக்கலை. பெட்ஷீட் இறுக்க பிடிச்சிட்டு அவர் கண்ணை இறுக்க மூடிட்டு தான் படுத்திருக்காரு, எந்திரிக்கக்கூடாதுன்ட்டு. ஏ ஸ்வீட் ஹார்ட் அப்படின்ட்டு டேங்கோட காதை தாண்டா சப் பண்ணுறாங்க. டேங்க் ஒரு மாதிரி இருக்குது. அவரோட டவுன் லிப்பெல்லாம் ரொம்ப ஹார்ஷாக கடிக்கிறாங்க, சவுண்டு விட்டுறக்கூடாதுன்ட்டு. சரி, அப்போ நீயே எந்திரிக்கலை, இப்போ உனக்கும் வேணும்னு அர்த்தம். நீயும் என் தம்பியை மிஸ் பண்ணியிருக்கேல. சரி கவலைப்படாத, இன்னைக்கு ஃபுல்லாக உனக்கு தான் அப்படின்ட்டு டேங்கை இழுத்து நேராக படுக்க வைக்கிறாங்கடா. டேங் மேலே போகிறக்குள்ளேயும் டேங் பிடிச்சி தள்ளி விட்டாங்க ஜங்குக்கை. போது நிறுத்து ஜங்குக், எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க, கிட்ட வராதான்னு சொன்னால் கேட்க மாட்டியாடா? ஏய் ஸ்வீட் ஹார்ட், நான் தான் சொல்கிறேன்ல இந்த மாதிரி போகணுன்ட்டு. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். உன் இஷ்டத்துக்கெல்லாம் வந்து சொல்லுவேன், நான் உடனே கிளம்பிட்டு பூனை மாதிரி உன் பின்னாடியே வரணுமா? என்னால் வர முடியாது ஜங்கு, வேறு யாராச்சும் வந்தால் கூட்டிகிட்டு போ. ஏய் ஃபேமிலி மீட்டிங் சொல்கிறேல்லடா, ஒழுங்கா வா போகலாம். என்னால் வர முடியாதுடா, படா. ஏய் வர வர உனக்கு வாய் நீளுதுடா. இப்போ என்ன, உனக்கு ஜாப் போகக்கூடாதுன்னு சொன்னேன், அவ்வளோதேல. உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நீ போ, நான் இனிமேல் எதுவுமே ஸ்டாப் பண்ண மாட்டேன். உனக்கு ஒன்று வேணும்னா எனக்கு ஓகே சொல்லுவேன், அப்படிதேல. டேய் டேய் ஏன்டா இப்படிலாம் இருக்க? இப்போ நான் என்ன சொன்னால் உனக்கு வந்து மனசாரும்? எனக்கு ஒன்றும் தேவையில்ல, எனக்கு மனசாரணும் தேவையில்ல, நீ என்னை சமாதானப்படுத்தணும்னு தேவையில்ல. நீ போகிறேன்னா நீ கிளம்பு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, எனக்கு தூக்கம் வருது. ஸ்வீட் ஹார்ட், இப்படிலாம் பண்ணாதடா ப்ளீஸ்டா. தப்பு தான், என் மேலே தப்பு தான், நான் தான் தப்பு, ஓகேயா? சாரி, உன் ட்ரீமை வந்து நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. சாரி சாரி சாரி. அந்த தருண் கம்பெனி தவிர நீ எந்த கம்பெனிக்கு வேணாலும் வேலைக்கு போ, நான் உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன் ஸ்வீட் ஹார்ட். உனக்கு பிடிச்சதை பண்ணுடா, இப்படி பேசாம மட்டும் இருக்காதடா, செம்ம டென்ஷனாக ஆகுது. ப்ளீஸ் ஸ்வீட் ஹார்ட். எனக்கு ஒன்றும் அவன்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு டேங் அந்த சைடு மூஞ்சியை திருப்பிக்கிறாங்கடா. அவங்களுக்குள்ள செம்ம டென்ஷன் ஆகுறாரு. பொறுத்தது போதுன்ட்டு அப்படியே டேங்கை தூக்கிட்டாங்கடா பிரிட்டல் ஸ்டைலில். டே என்னடா பண்ணுற ஜங்கு, விடு, என்னை கீழே இறக்கி விடு. உன்ட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுடா, இன்னைக்கு என் ஸ்டைல் தான் அப்படின்ட்டு நேராக வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. வெளியே போனால் மினியூஜ் தான் வெயிட் பண்ணுறாங்க. பக்கத்தில் ஃபிலிக்ஸும் இருக்காங்க. 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. உங்கள் அண்ணனை யாராலே அடக்க முடியாது போலையே. பின்ன உங்களை மாதிரி இருக்கீங்களா லவ் பண்ணால் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுதேலாம் ஆகணும். என்னடா சொல்ல வர? எங்களை லவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறியா? அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் அதுக்கு என்ன லவ் பண்ணுற? போய் அந்த நிஷாவை பின்னாடி சுற்றுப்போ.
ஏய் பேபி நீ என்ன அவட்டே இருக்க? அதெல்லாம் போடா அங்கிட்டு. கிட்டக்க வராத. அப்படின்ட்டு தள்ளி விடுறாங்க. கரெக்ட்டா அந்த நேரத்தில பின்னாடி வந்து கார் நிக்குதுடா. சரி அப்படின்ட்டு 2 பேரும் அமைதியாயிடுறாங்க. பின்னாடி அதுக்குள்ளேயுமே ஜங்குக்கு வந்து டேயாங் கூட்டிட்டு வந்துட்டாங்க. டேய் ஜங்குக் கீழ இறக்கி விடு எல்லாரும் பார்க்குறாங்க. காட்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு மாரி இருக்கு. ஐயோ! நீயாச்சும் உங்க அண்ணன்ட்ட சொல்லேன் என்ன இறக்கி விட சொல்லி. சாரி சாரி பிரதர் இன் லா எனக்கு தெரியுது நீங்க ஹெல்ப் கேட்குறீங்கன்னு. பட் இன்னும் இன்னும் நான் பல விஷயங்கள் முடிக்கல. அதுக்குள்ளேயும் எங்க அண்ணன் கையால எனக்கு சாக விருப்பம் இல்ல. ஸோ ப்ளீஸ் அப்படின்ட்டு ஒரு மாரி யாருக்கும் தெரியாத மாரி தான் நம்ம ஃபிலிக்ஸ பார்க்குறாங்க. ஃபிலிக்ஸ்னா செம்ம காண்டா மினியூஜ பார்க்குறாங்க. இவன போய் பிளானுக்கு ஓகே பண்ணோம் பாரு அப்படின்ற மாரி. இதெல்லாம் பின்னாடி நின்று டிரைவர் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நம்ம ஸ்ருதீப் தான் டிரைவரு. அவருக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கனால ஒண்ணுமே கேட்கல. அவங்க என்ன பேசுறாங்க, வைக்கிறாங்கன்னு. ஆனா டேங் வந்து ஜங்குக் கையில இருக்கிறது வந்து அவனுக்கு சுத்தமா புடிக்கல. ஒரு மாரி டென்ஷனா தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மினியூட் எல்லாமே ரெடி தால? ஆ எல்லாமே ரெடி தான் ஆகும். நீங்க போனீங்கன்னா ஃப்ளைட் எடுத்துடலாம். அங்க போய் இறங்குறப்ப எல்லாமே இருக்கு. நம்ம பாடி கார்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. மீட்டிங் மட்டும் நீங்க அட்டெண்ட் பண்றது தான. அதுவரைக்கும் இங்க இருக்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். 2 பேரும் என்னைக்காச்சும் புரியிற மாரி பேசுறீங்களாடா? எப்ப பார்த்தாலும் அரைகுறையா பேசுறீங்க. என்னத்த பார்க்க போற நீயி? ஜங்குக் இது வந்து ஃபேமிலி மீட்டிங் தால சொன்னேன். அப்புறம் எல்லா மீட்டிங்க்கும் மினியூட் தால வருவான். இந்த தடவ மட்டும் ஏன்? அது வந்து பிரதர் இன் லா மீட்டிங் 2 நாள் கழிச்சு தான். ஆனா எங்க அண்ணனுக்கு உங்க கூட இருக்கணுமா. அதாவது ஹனிமூன் அப்படிதானண்ணா? தோல உரிச்சுருவேன்டா. வேலைய மட்டும் பாரு. அப்புறம் டைகர் வீட்டுக்குள்ள இருக்கான். அவன பார்த்துக்கோ. அங்க வர வரைக்கும். கடைசியில என்ன நாய்க்கு பாடிகார்ட் ஆக்கிட்டியல்லைன்னா? மினியூஜ் எவ்வளோ தைரியம் தான் என் பேபிய நாயின்டுவ. பிரதர் இன் லா நாயின்னு சொல்லாம மினியூஜ். ஓகே, 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 ஓகே. உங்க 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 பேபி நான் நல்லா பார்த்துக்குறேன் பிரதர் இன் லா. நீங்க போயிட்டு வரும்போது உங்க பேபிய பாருங்க நல்லா கொள்ளுன்னு வளர்த்து விடுறேன். இங்க பாரு. டெய்லி அதுக்கு நேரத்துக்கு சாப்பாடு குடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மதியம் ஒரு டேப்லெட் குடுக்கணும். இல்லைன்னா ரொம்ப வீக் ஆயிரும். அதுக்கப்புறம் சாயந்தரம் டெய்லியும் குளிப்பாட்டிரு. அதுக்கப்புறம் வந்து காலைல ப்ரஷ் பண்ணிட்டு தான் சாப்பாடு குடுக்கணும். அதே மாரி பிரதர் இன் லா வேற கழுவி விடுறது. ஆமா அதையும் பண்ணிரு. பிரதர் இன் லா என் அண்ணன் டேய் என்னடா அது? இட்ஸ் ஆல் ஃபேக்ட் மினியூஜ். நீ இத பண்ணி தான் ஆகணும். உங்க பிரதர் இன் லா மனச கஷ்டப்படுத்தாத. அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுட்டு ஒழுங்கா இரு. அப்படின்ட்டு டேயாங்க கூட்டிட்டு கார்கிட்ட தான்டா போறாங்க. நம்ம டேயாங்லாம் அப்பயும் லைட்டா கூட சிரிக்கல. அப்படியே ஒரு மாரி கடுப்பா தான் உட்காந்துருக்காங்க. அப்படியே ஒரு மாரி கடுப்பா தான் ஜங்குக்கோட கையில இருக்காங்க. ஏய் என்னடா என்ன கடைசியில நாய்க்கு ஆயா வேல பார்க்க விட்டீங்க? ஏய் செல்லக்குட்டி. டேய் ஸ்ருதிப் இருக்கான்டா. என்னடா உனக்கு வேணும்? ஏய் கடைசியில என் பாய் ஃப்ரெண்ட்ட கூட எனக்கு கொஞ்சம் முடியாத அளவுக்கு ஆக்கிட்டீங்கல்ல? மினியூஜ். ஏய் உன் புருஷன நாய்க்கு ஆயா வேல பார்க்க விட்டாங்கடா. கொஞ்சமாச்சும் ஃபீல் பண்றியா? அதையாச்சும் ஒழுங்கா பண்ணு. ஏய் இது என்ன டிஃப்ரெண்ட்டா கேட்குது எனக்கு சவுண்டு. என்னமோ நான் எதுவுமே சரியா பண்ணாத மாரி. சொல்றா டேய் நில்றா. ஏய் போடா அங்கிட்டு லூசு. அப்படின்ட்டு மினியூஜ் ஒரு மாரி ஃபிலிக்ஸ் ஒரு மாரி ஷையா போயிட்டாங்க. மினியூஜும் ஒரு மாரி அவங்க லிப்ஸ பைட் பண்ணிக்கிட்டு பக்கத்துல தான்டா போறாங்க. டேயாங்கும் ஜங்குக்கும் புள்ள உட்காந்துருக்காங்க. ஸ்ருதீப் தான்டா இன்ஜின ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிரதர் இன் லா வரமேது ஒரு நல்ல நியூஸோட வரணும் சரியா? டேய் நீ என் நாயை மட்டும் ஒழுங்கா பார்க்காம இரு. உனக்கு நான் வந்து என்ன மாரி நியூஸ் சொல்றேன்னு பாரு. அப்புறம் நீ எவ்வளோ தைரியம் தான் என்ன பஞ்சாமால தூக்கிட்டு போவ? நைட் ட்ரெஸ்ல இருக்கேன்டா. நான் தான் வரேன்ட்டேல்ல கடைசியில. அட்லீஸ்ட் நான் ட்ரெஸ்ஸாச்சும் மாத்திட்டு வரேன் ஜங்கு. ஸ்வீட் ஹார்ட் அங்க யாரும் இருக்க மாட்டாங்க உன்ன பார்க்குறதுக்கு. நீ, நான் மட்டும் தான். அப்ப யாரு ஃப்ளைட்ட ஓட்டுவா? பிரதர் இன் லா அது வந்து அவங்க ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு பைலட் இருப்பாங்க. ஏன்னா, எங்க அண்ணனுக்கு காரே ஒழுங்கா ஓட்டத் தெரியாது. நியூஜ் இல்லண்ணா ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ பிரதர் இன் லா பயப்பட மாட்டாங்கல்ல. நீங்களும் அவங்களும்ன்றது பைலட் முன்னாடி இருப்பாங்க. பட் பேசஞ்சர் சீட்ல நீங்களும் அண்ணனும் மட்டும் தான் இருப்பீங்க பிரதர் இன் லா அதுதான். அ ஓ! இரு.
நீ அகைன் எல்லா டிக்கெட்டையும் வாங்கிட்டியா? ஆஹா! அண்ணா, எனக்கு தெரிஞ்சு இத நீ தான் சமாளிக்கன்னு நெனைக்கிறேன். நான் இவங்களெல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்லண்ணா அப்டின்ட்டு ஃபிலிக்ஸ தான் பார்க்குறாங்க. "ஃபிலிக்ஸ் டேய் நிப்பாட்றா" அப்படின்ற மாரி தான் மினியூஜ பார்க்குறாங்க. ஸ்ருதிப் இத 2 எல்லாரையும் டவுட்டாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அதனால கோவமா ஃபிலிக்ஸ் அங்கருந்து போயிட்டாங்க. மினியூஜும் ஒரு மாரி பார்க்குறாங்க 2 பேரும் தான். "என்னாச்சு மினியூஜ்? ஏன் ஃபிலிக்ஸ் உன் மேல ரொம்ப காண்டா இருக்காங்க?" "அதுவா ஸ்வீட் ஹார்ட், சாருக்கு இப்பலாம் வேற சைடு கால் போது. அதனால தான் அங்க கொஞ்சம் சரியில்ல. அது அவங்க சரி பண்ணிக்கிருவாங்க. நீ ரொம்ப பெருசா எடுத்துக்கிறாத" அப்படின்றாங்க. ஸோ, அத கேட்கும்போது தான் ஸ்ருதீப்க்கு ஒரு மாரி ரிலாக்ஸாவே இருக்கு. ஸோ, மினியூஞ்சும் ஓகே அப்படின்ட்டு பாய் சொல்லிட்டு கெளம்பிட்டாங்க. கடைசில நீ நெனச்ச மாரியே என்ன பண்ண விட்டுட்டேல்ல ஜங்குக். ஸ்வீட் ஹார்ட், ஃபேமிலியா போறோம்டா. அது இல்லாம நீ ஓயாம சொல்லுவல, பாரிஸ் உன்னோட ட்ரீம் பிளேஸ்ன்னு. உனக்கு அங்க இருக்கிறதெல்லாம் ஹாப்பியா இருக்கும். அப்டின்னு இருக்கும்போது எப்படி உன்ன கூட்டிட்டு போகாம இருக்க முடியும்? சொல்லு. போடா. இங்க நான் எது சொன்னாலும் யாரும் கேட்க போறதில்ல. நீ என்ன சொல்றியோ அதுதான் கடைசில நடக்க போது. அப்டின்ட்டு ஒரு மாரி சேடா உட்கார்றாங்க. ஜங்குக்கு ஒரு மாரி இருக்கு. ஸோ, டேயாங்கோட கண்ணத்த தாண்டா புடிச்சு இது பண்றாங்க. புடிச்சு ஜங்குக்க பார்க்க வைக்கிறாங்க. இங்க ஒரு ஸ்வீட் ஹார்ட். ஒன்ஸ் எல்லாமே சரியானோனே, நீ சொல்றத நான் சத்தியமா கேட்பேன்டா. நீ என்ன சொல்றியோ அத மட்டும் தான் நான் செய்வேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோடா ப்ளீஸ். உனக்கு தெரியும்ல, ஐ லவ் யூ ஸோ மச். அப்படின்ட்டு டேங்கோட லிப்பை தாண்டா கிஸ் பண்ணுறாங்க. அந்த கிஸ் அவ்வளோ அழகாக போகுது. அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த காரோட மியூசிக்கான ஹம்பிங் சவுண்டு இது எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கிஸ்ஸுக்கு. ஸோ, ஃபைனலாக அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு டேங்க தாண்டா பார்க்குறாங்க. இங்கே வர ஃப்ளைட் வந்தோடனே நான் ஊசுப்புறேன் சரியா? கொஞ்ச நேரம் தூங்க அப்படின்ட்டு டேங் அவங்க ஷோல்டரில் தூங்க வைக்கிறாங்க. ஸோ, அப்படியே ஆப்போசிட்டாக மிரரை தாண்டா பார்க்குறாங்க. அதில் ஸ்ருதீப் வந்து பின்னாடி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பட் ஜங்குக்கோட கண்ணு தெரிஞ்சோடனே இங்கிட்டு திருப்பிட்டாங்க ரோடை பார்க்குற மாதிரி. ஜங்குக்கு எல்லாமே நோட் பண்ணாங்க. பட் எதுவுமே இப்போதைக்கு சொல்ல வேணான்ட்டு அமைதியாக இருக்காங்க. ஸோ, ஜங்குக் டேங்கையும் ஏர்போர்ட்டில் ஸ்டாப் பண்ணோன்னே ஸ்ருதீப் வந்து நேராக அவங்க கார் எடுத்துகிட்டு ஒரு சீக்ரெட் பிளேஸ்க்கு தாண்டா போகிறாங்க. ஸோ, அங்கே போய் பார்த்தா நிஷா தான் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 பர்சனை வந்து சேரில் டைப் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அவங்க உடம்புல ரத்தம் வராத இடமே இல்லை. அவ்வளோ வீக்காக இருக்காங்க. நிஷா ரொம்ப அவங்கள கோவமாக பார்க்குறாங்க. என்ன பேபி, சரி கோவத்தில் இருக்க போலையே. இதுக்கெல்லாம் கோவப்படலாமா? ஸ்ருதீப், இவங்கள பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது. சும்மா சும்மா இதே வேலையை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க நீ. சரி, இதுக்கே எப்படின்னா அப்படி சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் கன் இருக்குடா, அதை எடுத்துகிட்டு 2 பேர் பக்கத்தில் தான் போகிறாங்க. சரி, என்னோட அருமையான ஸ்வீட்டான நாய்க்குட்டிகளாம் சொல்லுங்க, நான் என்னென்ன சொன்னேன்னு இந்த குரூப்பில் சேர்றதுக்கு முன்னாடி சொல்லு. பாஸ், நாங்கள் பண்ண தப்பு தான். நாங்கள் இப்படி கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கக்கூடாது. எங்களை மன்னிச்சிடுங்க பாஸ். இந்த தப்பு நடக்காமல் நாங்கள் அகைன் நோ 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 இந்த ஸ்ருதிப் அகராதியில் அகைன்னு வார்த்தைக்கே அடலை. அது உனக்கு நல்லா தெரியும்ல. தெரிஞ்சும் கோட்டை விட்டுருப்ப அப்படின்ட்டு ஒரே ஒரு காடை மட்டும் சுட்டுட்டாங்க. இதை பார்த்தோன்னே பக்கத்தில் இருக்கவனுக்கு அப்படியே பாதி உசுறு போயிடுச்சு. பாஸ் பஸ் பஸ் ஒரு சான்ஸ் கொடுங்க பாஸ். நான் பண்ண தப்பை சரியாக்கிறேன் ப்ளீஸ். இந்த தடவை என்ன நம்புங்க பாஸ். ஏய்,
நம்ம என்ன லீகல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? ஆ? மருந்து செடி வளர்த்து ஊர் ஊரா போய் வித்துக்கிட்டு இருக்கோமா? நாய்களா! நம்ம பண்ணுறது இல்லீகல் ஒர்க், ட்ரக் பிஸ்னஸ். இதில் மாட்டினோம் ஆயுசுக்கும் நான் ஜெயிலு தான். இந்த மாதிரி கையில் ஆகாதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால் வாழ முடியாது. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா நீங்களாம் சாவணும்டா. ஒன்றும் தெரியாமல் பந்தாவா இந்த குரூப்பில் வந்து சேர்ந்துக்கிறது. ரொம்ப டென்ஷனாக அவனே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுதீப், டக்குன்னு முடிச்சுட்டு வரியா? எனக்கு டயர்டாக இருக்குது, வீட்டுக்கு போகலாம். இதோ அப்படின்ட்டு அந்த பர்சனை பார்க்காமலே சுட்டுட்டாங்க. 2 பேருமே அங்கனக்குள்ளே ஆள் அவுட்டு. ஏன்னா 2 பேரோட ஷாட்டும் கரெக்டாக ஹெட்டில் தான் வந்து விழுந்திருக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ருதி பக்கத்தில் இருக்க ரூமுக்கு தாண்டா போகிறாங்க. போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே நிஷா வந்து பேக்கப் பண்ணிட்டாங்க. உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா ஸ்ருதி? இப்போல்லாம் அந்த மின்யூஜி பின்னாடியே சுற்றுறான். 5 நிமிஷம் கூட என்னை விட்டு போக மாட்டான். எனக்கு டென்ஷனாக ஆகுதுடா அப்படின்ட்டு ஸ்ருதியோட ஃபேஸை தான் பார்க்குறாங்க. பட் அதில் ஒரு பொசசிவ்னஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி கிளைம் அண்ட் காமாக இருக்காரு. நிஷாவுக்கு சுத்தமாக அது பிடிக்கல. உனக்காக தான் அதெல்லாம் பண்ணுறேன், ஆனால் உனக்கு அக்கறையே இல்லைடா. இப்போ கூட பாரு, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரிப்பை லூஸ் பண்ணிவிட்டு திரும்புகிறாங்கடா. பட் அதுக்குள்ளேயும் ஸ்ருதி பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏய், நீங்கள் வேறடி, எனக்கு எதுவும் தெரியாமல் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் அவ்வளோ கோவம் வருது. ஆனால் உன்ட்ட எப்படி என் கோவத்தை காட்டுவேன்? நீயே சொல்லு. நான் உன் மேலே கோவப்பட்டிருக்கேனா அப்படின்ட்டு நோஸை ரப் பண்ணுறாங்க. நிஷாவுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, ஓகே அப்படின்ட்டு. ஸோ அப்படியே சடனாக ஏதோ யோசித்த மாதிரி, ஆமாம் நான் கேள்விப்பட்டேன் ஜங்குக்கோட ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருப்பானாமே, அப்படியா அப்படின்றாங்க. சுதீப்க்கு அப்போ தான் நான் வருது டேங்கை பற்றி. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. நிஷாவுக்கு சத்தியமாக பிடிக்கல. நீ என்னடா சிரிக்கிற அப்படின்ட்டு காலரை பிடிச்சி இழுக்கிறாங்க. என்னடா அவனை நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்னை ஏமாற்ற பார்க்குறியா? ஏய் ஊசாடி நீ. என் பொண்டாட்டிக்கு பொசசிவ் வந்து அழகாக இருக்குல்ல, அதை தான் யோசித்து சிரிக்கிறேன். அப்புறம் முன்னாடியெல்லாம் அவன் ஒன்றுமே இல்லடி. உன் ஷேப்பு, உன் வாய்ஸு, உன்னோட மோனா, இதெல்லாம் அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு மேக் அவுட் நடக்குது. ஸோ அப்படியே டயர்டாகிட்டு நம்ம நிஷா மட்டும் தூங்கிடுறாங்க. ஸ்ருதி ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஸ்மிர்க்கோட நிஷாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாரிடி, எனக்காக நீ நிறையா பண்ணியிருக்க. நான் அதை எத்தனை தடவை சொல்கிறது? நான் உன் மேலே எனக்கு போர் அடிக்கும்னு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா? இப்போ அடிச்சிருச்சு. அவன் முன்னாடி பொண்ணுங்கள் எல்லாருமே தோற்று போயிடுவாங்க. ஒரே ஒரு தடவை அவனை என் கீழே வச்சு பார்த்தா போதும், அதுக்கப்புறம் செத்தாலும் சந்தோஷமாக சாவேன் அப்படின்ட்டு ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணிவிட்டு அப்படியே தலையை நேராக மேலே தூக்கி எக்ஸ்ஹேல் பண்ணுறாங்கடா. அப்படியே அவருக்குள்ளேயே ரொம்ப ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்த கட் பண்ணிட்டு அப்படியே பாரிஸ் தாண்டா டேங் ரொம்ப ஒரு மாதிரி க்யூட்டாக ஜங்குக்கோட எம்பஸில் தூங்குறாங்க. ஜங்குக்கும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு டேங்கோட கண்ணத்தை வந்து சாஃப்டாக டச் பண்ணிக்கிட்டே இருக்காங்கடா. ஸ்வீட் ஹார்ட் எந்திரா, லேட்டாச்சு. கொஞ்சமாச்சும் வெளியே போயிட்டு வருவோம். 5 மினிட்ஸ் ஜங்கு, டயர்டாக இருக்குடா. நான் தான் நான் ஃப்ளைட்லேயே தூங்கண்டேல, நீ தான் ஓவர் ஹைப் ஆகி அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த. சாரி, இன்னும் ஒரு 5 நிமிஷம். நோ 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 நோ, எந்திரிங்க செல்லக்குட்டில, எந்திரி ஸ்வீட் ஹார்ட் ப்ளீஸ் ஜங்கு, ஒரே ஒரு 5 மினிட்ஸ்டா. அப்படியா, சரி இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வெளியே போக வேணாம். அப்படியா, உண்மையா? சூப்பர் ஜங்குக். அப்போ நான் இன்னைக்கு ஃபுல்லாக தூங்குறேன். நான் அதுக்கு பதிலாக நம்ம உள்ளேயே சுற்றி பார்க்கலாம். யாருமே இருக்க மாட்டாங்கடா, நீ நான் மட்டும்தான். ஒரு மாதிரி அந்த ஊரே ப்ளஷராக இருக்கும். சுற்றி பார்ப்போம்மாடா.
அப்படி எங்க இருக்கு ஜங்குக்கு ஊரு? நான் கேள்விப்பட்டதே இல்ல. ம். நீ ஓகே சொல்றா. நான் சுத்தி காட்டுறேன் உனக்கு. அந்த ஊருக்கு போனாலே நீ ப்ளஷரா ஃபீல் பண்ணுவ ஸ்வீட் ஹார்ட். உண்மையாவா ஜங்குக்? என்ன சந்தேகப்படுறியா? ம்ஹ்ம். சரி சொல்லு எங்க இருக்குன்னு. அது எங்க இருக்குன்னு தெரியுமாடா? அப்படின்ட்டு டேங்க கவர் பண்ணிட்டாங்கடா. டேங் இன்னும் கண்ண தொறந்தே பார்க்கல. ஸோ அப்படியே ஜங்குக்கு ஒரு மாரி ஸ்மிர்க் பண்ணிட்டு டேங்கோட கழுத்த தான்டா லைட்டா பைட் பண்றாங்க. ஸோ அப்பதான் ஜங்குக் டேங் வந்து கண்ண தொறந்தே பார்க்குறாங்க. ஜங்குக் என்ன பண்ற? எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னு சொன்னம்போது என் மேலேருந்து எந்திரி. ஏய் அதான் சொன்னேன்ல ப்ளஷரா இருக்குன்னு. ஆனா ஏய் நீ ஐயோ ஜங்குக் விடு என்ன அப்படின்ட்டு தள்ளி விட்டு எந்திரிச்சு உட்காடுறாங்க. ஜங்குக் ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு டேங்க பிடிச்சி திருப்பி அவங்க செஸ்ட்லேயே படுக்க வச்சுட்டாங்க. ஜங்குக் விளாடாத விடு. ஏய் ஸ்வீட் ஹார்ட் ப்ளீஸ்டா. அதான் இப்போ எல்லாமே சரியாயிடுச்சுல. ஒரே ஒரு ரவுண்டுடா. இதுக்கு மேலே நான் சத்தியமாக கேட்க மாட்டேன். என் மேலே கொஞ்சம் கருணை காட்டு ஸ்வீட் ஹார்ட் ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. நான் எனக்கு ஓகே இல்ல. நான் பண்ண மாட்டேன். நான் நான் தூங்க போறேன். குட் நைட் அப்படின்னு திருப்பி தூங்குறாங்க. ஜங்குக்குலாம் ஒரு மாரி ஸ்மிர்க் பண்ணிட்டு டேங் கிட்ட தான்டா போறாங்க. சரி நீ தூங்கு. நான் தனியா போய் அந்த ஊர எக்ஸ்ப்ளோர் பண்றேன். அப்படின்ட்டு திருப்பி டேங்கோட கழுத்துக்கிட்ட தான்டா போறாங்க. பட் டேங் அதுக்குள்ளேயும் தள்ளி விட்டு எந்திரிச்சு நின்ட்டாங்க. இப்ப வெளிய போறோம். ஓகே. வெளிய போறோம். நான் 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 வந்து எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறேன். நான் 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 போய் ஃப்ரெஷ் அப் ஆகுறேன் அப்படின்ட்டு நேரா பாத்ரூமுக்கு தான் நேரா ஓடுறாங்க. பட் அதுக்குள்ளேயும் ஜங்குக்கு வந்து புடிச்சு மறைச்சிட்டாங்க. அவங்க போற வழியில நின்டுக்கிட்டாங்க. ஜங்குக் வெளிய விடு. ம். இல்ல நான் குளிக்க போறேன். சரி ஃபர்ஸ்ட்டு நான் போய் குளிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ குளி. இல்ல அது சரியா வராது ஸ்வீட் ஹார்ட். பின்ன எது சரியா வரும்? தனித்தனியா குளிச்சா பிரச்சனை. இந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு கப்பலா நம்ம ஏதாச்சும் நல்லது பண்ண வேணாம்? ஓ! இப்ப சுற்றுச்சூழல பத்திலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன? ஆமா ஸ்வீட்ஹார்ட். ஸோ தண்ணிய நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிக்கக்கூடாது? அதானே! இன்னும் என்னடா வார்த்தை வரலன்னு பார்த்தேன். ஸோ மிஸ்டர் ஜீனோ ஜங்குக், உங்க கூட குடிச்சா தண்ணி சேமிக்கலாம் முடியாது. ஒரு டேங்க்க ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிடுவீங்க. உங்கள பத்தி எனக்கு தெரியும். வெளிய விடுங்க. அப்படின்ட்டு டேங்க் தள்ளுறாருடா. பட் ஜங்குக்லாம் நகர்ற மாரியே இல்ல. 1 இன்ச்சு கூட நகரல. டேய் தடிமாடு வெளிய விட்றா. நான் குளிக்கணும் விடு. அப்படின்றாங்க. ஜங்குக்லாம் விட்ற மாரியே இல்ல. ஸோ அப்படியே டேங் ஜங்குக்க தான்டா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நேரா ஜங்குக்கோட நெக் லிப்ஸ் கிட்ட தான் போறாங்க. இப்ப நீ என்ன விட்டேன்னா, நீ எத்தனை ரவுண்ட் கேட்டாலும் நான் தருவேன். இல்லைன்னா தரமாட்டேன். ஸ்வீட் ஹார்ட் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்டா. என்னையவே ஏமாத்த பார்க்குறியா? அப்படின்றாங்க. டேங் ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட லிப்ஸை தாண்டா லைட்டாக பைட் பண்ணுறாங்க. ஜங்குக்கெலாம் செம்ம ஷாக்காக நிற்கிறாங்க. இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு டேங்கு நேராக குடுகுடுன்னு ஓடி பாத்ரூம்குள்ளே போயிட்டாங்க. அப்போ தான் ஜங்குக்கு வந்து ரியாலிட்டிக்கே வராங்க. என்கிட்டயே வா வெளியதில் வரவ அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஜங்குக்கும் ஸ்மெல் பண்ணிவிட்டு திங்ஸ்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க வெளியே போகிறதுக்கு. ஸோ எல்லா ஓவரால் ஒர்க் முடிச்சுட்டு ஃபோன் தாண்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக டேங்கும் வெளியே வராமல் கதவுலேருந்து எட்டி மட்டும் பார்க்குறாங்க. ஏய் என்ன ஸ்வீட் ஹார்ட் இப்படி நிற்கிற? வெளியே வரலையா? அது அது வந்து ஜங்குக்கு என்னால் வர முடியாது. ஆ ஏன் நான் உள்ளே வரணுமா? ஐயோ அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்னடா வெளியே வா, நானும் குளிக்கணும்ல. இல்லை இப்பயே உள்ளே வந்து ஐயோ ஜங்கு துண்டு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் உள்ளே பாத்ரூப்பும் இல்லை. நான் அப்புறம் எப்படி வெளியே வர்றது? எனக்கு துண்டு மட்டும் எடுத்துக்கூடேன் ப்ளீஸ். இதுக்கு தான் நீ அப்படி நிற்கிறியா? என்னமோ நான் உன்னை பார்க்காத மாதிரி. முழுசாக இன்ச்சு பை இன்ச்சு ஒவ்வொரு கார்னர் பார்த்துருக்கேன். சும்மா வாடா. அதெல்லாம் வேணாம். நீ சட்டை போட்டிருந்தாலே ஒரு மாதிரி பார்ப்ப. எப்படிலாம் வந்தால் அதெல்லாம் வேணாம். நீ இன்னும் ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கொடு. இல்லைன்னா டவலையாச்சும் எடுத்துக்கொடு. அதுவே போதும்.
நான் எடுத்து தர மாட்டேன். வேணா கண்ண மூடிக்கிறேன். ஓகேயா? நீ வந்து டக்குன்னு எடுத்துக்கோ. அப்படின்னு கண்ண மூடுறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் பார்க்குறாங்க. டேங் வர்ற மாரி இல்ல. திருப்பி கண்ண தொறந்து பார்க்குறாங்க. டேங் அங்கேயே தான் நிக்கிறாங்க. என்ன சொல்றா? என் மேல நம்பிக்கை இல்லையா? ஆமா. இந்த விஷயத்துல நான் உன்ன நம்பவே மாட்டேன்டா. ஒழுங்கா டவல் எடுத்து குடு. இல்லன்னா, நான் இங்கேயே நிப்பேன். அப்புறம் எனக்கு ஜன்னி தான் வரும். அப்புறம் என்ன ஆகும்னு உனக்கே தெரியும். அப்படின்றாங்க. ஜங்குக்கும் ஒரு மாரி பார்த்துட்டு ஏதோ யோசிக்கிற மாரி யோசிச்சுட்டு டவல் எடுக்குறாங்கடா. பட் என்கிட்ட குடுக்க வரதுக்கு முன்னாடி ஏதோ யோசிச்சுட்டு அவர் கூடயே ஸ்மைல் பண்றாங்க. டேய்! லூஸ்தனமா எதையும் யோசிச்சு வைக்காத. ஒழுங்கா டவல குடுத்துட்டு, திரும்பி பார்க்காம ரூம் விட்டு வெளிய போயிரு. ம். அதானா? சரி. நானும் பார்க்குறேன். எப்படி நீ என்கிட்டருந்து இந்த டவல வாங்குறேன்னு. அப்படின்னு அவரு கூடயே சொல்லிட்டு டவல போய் நீட்டுறாங்கடா. பட் டேயாங் வந்து டவல பிடிக்கிறக்குள்ளயும் ஜங்குக் டேயாங் கைய பிடிச்சிடுறாங்க. ஜங்குக் என்னடா பண்ற? கைய விட்றா. ஏய்! டவல் தானே கேட்ட? அதாங்க இருக்குல்ல. அப்புறம் என்ன? நான் வரக்கூடாதுன்னு சொல்லலையே. நான் தான் சொன்னேன்ல, டவல குடுத்துட்டு ரூம் விட்டு வெளிய போன்னு. குடு ஜங்குக். ஏய்! கொஞ்சமாச்சும் கருணை காட்டு ஸ்வீட் காட்டு. ஒரே ஒரு ரவுண்டு தானே. ஏன் இப்படிலாம் பிடிவாதம் பிடிக்கிற? யாரு நீயா? ஒரு ரவுண்ட்னா எங்கே போய் நிப்பாட்டுன்னு எனக்கு தான் தெரியும். மொத மொத கைய விடு அப்படின்றாங்க. பட் ஜங்குக் விடுற மாரி தெரியல. அவளோட கிரிப் அவ்வளோ டைட்டா இருக்கு. ஸோ டேயாங்க வெளிய இழுக்க தான் பார்க்குறாங்க. பட் டேயாங்லாம் வர்ற மாரி இல்ல. ஸோ அவர் கைய ரொம்ப ஃபோர்ஸ் குடுத்து எடுத்துட்டு கதவ மூடலான்னு பார்க்குறாரு. பட் அதுக்குள்ளேயும் ஜங்குக்கோட கத்துற சவுண்டு கேட்டுருச்சு. "ஏய் என்னாச்சுடா? என்ன என்ன பண்ண?" அப்படின்ட்டு ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. ஜங்குக் ஒரு மாரி கீழ குனிஞ்சு அவர் கால தான் பார்க்குறாங்க. கதவுக்கு நடுவுல இருக்கு, லாக் நடுவுல. ஸோ டேயாங் ஒரு மாரி சோகமா பார்த்ததுல வந்து ஒரு கதவுலேருந்து அவளோட கதவுல அவளோட கிரிப்ப லூஸ் பண்ண தெரியல. ஸோ இத யூஸ் பண்ணி ஜங்குக் உள்ள வந்துட்டாங்க. ஸோ டேயாங் அப்பதான் ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஜங்குக் ஒரு மாரி பார்க்குறாங்க. ஜங்குக் வீம்புக்குன்னு இதெல்லாம் பண்ண அப்படின்ட்டு டவல் எடுத்துட்டு அவர வந்து ஹைட் பண்ண ட்ரை பண்றார்றா. பட் அதுக்குள்ளேயும் ஜங்குக் புடுங்கிட்டாங்க. ஏய்! என்னமோ நான் பார்க்காத மாரிடா நீ பண்ற. இப்படிலாம் என்ன கத்த விடுற பார்த்தியா நீ? நான்லாம் யார்ட்டயுமே இப்படிலாம் கெஞ்சினது இல்லடா. நீ பாரு எப்படிலாம் உன்ட்ட கெஞ்சுறேன். கொஞ்சமாச்சும் கருணை காட்டுறியா? ம். கருணை காட்டுனா என்ன நடக்கும்னு எனக்கு தான் தெரியும். இப்போ ஒரு ரவுண்டுன்னு சொல்லுவ. அதுக்கப்புறம் என்னால நிக்க கூட முடியாது ஜங்குக். என்கிட்ட வராத போ! அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே பின்னாடியே போய்க்கிட்டு இருக்காங்கடா. ஃபைனலா ஒரு செல்ஃப் கிட்ட வந்து அவங்க ஸ்டாப் ஆயிட்டாங்க. டேங் அவங்கள ஹைட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. பட் ஜங்குக்கோட பார்வை போதும் அவர் ஸ்கின்னவே கிழிச்சு எறியிற மாரி இருக்கு. "ஜங்குக் ப்ளீஸ் அப்படி பார்க்காத. தள்ளி போடா" அப்படின்றாங்க. ஜங்குக் கேட்குற மாரி இல்ல. அவரு ஷர்ட் பட்டன ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு டேயாங் கிட்ட தான்டா வராங்க. அப்படியே டேயாங்கோட கால டச் பண்ற மாரி ஜங்குக்கும் நிக்கிறாங்க. ஃபுல் வெயிட்டையும் டேயாங் மேல போட்டுட்டு. டேயாங்க்குலாம் இதுக்கு மேல கண்ட்ரோலே பண்ண முடியல. அவரோட கைய தான் சப்போர்ட்டுக்கு வச்சிருக்காரு டிஸ்டன்ஸ்க்காக. பட் அவரோட பாடியும் மனசும் இன்னும் நோ சொல்ற மாரி வரல. ஸ்வீட் ஹார்ட் எவ்வளோ தூரம்டா நான் அவாய்ட் பண்ணுவேன்? முடியலைன்னா ம். அப்பல்லாம் இல்ல ஜங்குக். நீ நீ கொஞ்சம் தள்ளி போ எனக்கு. நான் நான் ட்ரெஸ் மாத்தணும் ப்ளீஸ் அப்படின்றாங்க. ஜங்குக் இதெல்லாம் கேட்குற மாரி இல்ல. ஃபுல் அண்ட் அவங்க ஷர்ட்ட ரிமூவ் பண்ணிட்டு டேங்க புடிச்சு செல்ஃப்ல உட்கார வச்சுட்டாங்க. டேயாங்லாம் ஒரு மாரி செம்ம இதாயிட்டு அவங்க கைய வந்து அந்த செல்ஃப்ல டைட்டா பிடிச்சுக்கிறாங்க. ஜங்குக் இதெல்லாம் பார்த்து ஸ்மிர் பண்ணிட்டு அப்படியே டேயாங்கோட நெக்குக்கிட்டாண்டா வராங்க. இந்த உலகத்துல எந்த ஒரு ஸ்பாட்டும் என்ன இவ்ளோ கிரேஸி ஆக்குனதில்ல ஸ்வீட் ஹார்ட். நான் உன் கழுத்து எனக்குன்னே கட்டிக்க பிறந்த மாரி இருக்கு. அப்படின்ட்டு டேயாங்கோட கழுத்த தாண்ட ரொம்ப கடிக்கிறாங்க. ஒரு மாரி ரொம்ப ஹிக்கியெல்லாம் தாண்டி போற மாரி இருக்கு. டேயாங்லாம் அப்படியே ஒரு மாரி பெயின்ல இருக்காங்க. மோனா பண்ணிட்டு. ஸோ அவரோட கையும் பின்னாடி ஃபுல்லா ரோம் ஆகும்போது தெரியாம ஷவர் ஆன் பண்ணிருது. கரெக்ட்டா அந்த தண்ணி வந்து அவங்க மேலயே விழுகுது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஜங்குக் டேயாங்க தான்டா பார்க்குறாங்க. டேயாங்கோட ஃபேஸ்ல அங்கங்க தண்ணியோட இந்த ட்ராப் இருக்கு. அதே மாரி தான் ஜங்குக் மேலயும்.
ஜங்குக்கால இது மேல கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா டயாங் வேற ஒரு ப்ளஷரான ஃபேஸ் குடுக்குறாங்க. நானே கண்ட்ரோல் பண்ண நெனச்சாலும் என்னால முடியல ஸ்வீட் ஹார்ட் அப்டின்ட்டு. ஸோ அங்கனக்குள்ள ஒரு மாசா போது. ஸோ ஃபைனலா ஒரு வழியா எப்படியோ குளிச்சு முடிச்சுட்டாங்கடா. குளிச்சு முடிச்சுட்டு டேங் வந்து ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு கண்ணாடி தான் பார்க்குறாங்க. கழுத்து ஃபுல்லா ஹிக்கியா இருக்கு. மாட்டு பயலே! இப்படிலாம் கடிச்சு வச்சா நான் எப்புட்றா வெளிய போவேன்? அப்படின்ட்டு காலர் பட்டன் தான்டா போடுறாங்க வெளிய தெரியக்கூடாதுன்னு. பட் ஜங்குக் வந்து அத கழட்டி விட்டாங்க. அதெல்லாம் ஏன் அழகா தான் இருக்கு. தெரியுமா ஸ்வீட் ஹார்ட்? இந்த மாரி நல்லாருக்கும் உன்ன பார்க்க. நல்லாருக்கும். ஏன் இருக்காது உனக்கு? லூசு. அப்படின்ட்டு ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு ஃபைனலா ரெடி ஆயிட்டாங்கடா. ஸோ அன்னைக்கு நாள் ஃபுல்லா அவ்ளோ அழகா போச்சு. ஸோ பாரிஸ் சின்ன வயசுலேருந்து டயாங் இருந்த ஊருனால எல்லா இடமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட்ஸ், பீச்சு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறாங்க. அதே மாரி ஃபைனலா அவங்க ஸ்கூல், காலேஜ் கூட்டிட்டு போறாங்க. அங்க இருக்க ஒவ்வொரு மெமரீஸையும் ஜங்குகிட்ட சொல்றாங்க. ஸோ ஜங்குக் இதெல்லாம் அழகா கவனிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு இதெல்லாம் புடிச்சிருக்கு. டயாங் வந்து அவங்க பாஸ்ட், அவங்க நடந்த எல்லாத்தையுமே ஜங்குகிட்ட ஒண்ணு விடாம ஷேர் பண்றது. ஸோ இதெல்லாம் அழகா கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ ஃபைனலா ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்ட தான நிக்கிறாங்க. பட் அது பெரிய அளவுக்கு இல்ல. ஒரு சின்னதா ஸ்மாலா ஒரு வீடு மாரி தான் இருக்கு. ஏய் ஸ்வீட் ஹார்ட், உனக்கு பசிக்குதுன்னா நம்ம வேற எங்கேயாச்சும் போலாமே. எதுக்கு இங்க? சில விஷயங்கள்லாம் எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டாலயும் தர முடியாது. டேஸ்ட்டா சாப்பாடு கிடைக்கும். ஆனா பாசமா சாப்பாடு கிடைக்குமா என்ன? என்னடா சொல்ற? வா சொல்றேன். அப்படின்ட்டு அதுக்குள்ள தான்டா போறாங்க. அவ்வளவா அங்க யாருமே இல்ல. எல்லாமே ஓல்டு மாடல். ஸோ வீடுமே கொஞ்சம் கொஞ்சம் கிராக் ஆயி தான்டா இருக்கு. டேயாங் ஒரு மாரி கன்ஃப்யூஸா தான் ஜங்குக் பார்த்துக்கிட்டே போறாங்க. கிராண்ட்மா, பாட்டி அப்படின்னு கத்துறாங்க. ஜங்குக்லாம் ஒரு மாரி டேயாங்க பார்க்குறவங்க, என்னடா இவ இப்படி கத்துறா அப்படின்ட்டு. ஸோ உள்ளேருந்து ஒரு கிராண்ட்மா தான் வெளிய வராங்க. ஒரு ரொம்ப வயசான பாட்டி தான். நடக்கக்கூட முடியாத மாரி தான் வராங்க. யார் வேணும்? நீங்க 2 பேர் யாரு? என்ன தெரியலையா? நான் தான் கிம் டயாங் பாட்டி. அதுக்குள்ளயே என்ன மறந்துட்டீங்களா? ஜீனோ டயாங் ஸ்வீட் ஹார்ட் நீயு. ஐயோ! ஜங்குக் கொஞ்சம் சும்மா இரு. ஓ! கரடி நீயா? 1 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளயும் ஆளே மாறிட்ட. என்னாச்சு இப்பலாம் நீ இங்க வரதே இல்ல? நல்லா இருக்கியா என்ன? அப்புறம் இது யாரு? ம். ஆள் புதுசா இருக்காங்க. அது வந்து பாட்டி, இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் ஜீனோ ஜங்குக். என்ன? அடடா! என் கரடி கல்யாணம்லாம் ஆயிடுச்சா என்ன? அது வந்து பாட்டி, போன தடவ ஊருக்கு போனேன்ல. ஸோ சடனா தான் நடந்துச்சு. அதனால தான் இங்க வரவும் முடியல. இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் இன்வைட்டும் பண்ண முடியல. சாரி பாட்டி அப்படின்றாங்க. அதனால என்ன? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். சரி வாங்க உட்காருங்க. உங்களுக்கு சாப்பாடு ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன்ட்டு, ஃபர்ஸ்ட்டு டீ தான்டா எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. ஜங்குக், டேயாங், பாட்டி 3 பேரும் ஹாப்பியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி இந்த சாப்பாடு சூப்பரா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ஜங்குக். ஜங்குக்னு கூப்பிடலாம்ல? ஐயோ பாட்டி, டேயாங் எப்படியோ அதே மாரி தான் நானும். நீங்க எப்படி வேணா கூப்பிடலாம். நல்ல பையனா தான்டா இருக்க நீ. குடுத்து வச்சேன் ஜங்குக் நீ. டேயாங் மாரி ஒருத்தன கல்யாணம் பண்றதுக்கு. ஆமா பாட்டி. ஆ ஜங்குக், டேயாங் உன்ன நல்லாதானே பார்த்துக்கிறான் அப்படின்றாங்க. ஜங்குக் ஒரு மாரி டேயாங்க பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு காஃபி கப்ப கீழ வைக்கிறாங்கடா. ஒரு மாரி அப்படியே ஃபேஸ் டல்லா மாறுது. என்னடா அவன் இப்ப பண்ண போறான்? ஜங்குக் ஏதோ லூஸ்தனமா பண்ணிறாத அப்படின்ட்டு டேயாங் உள்ளேயே யோசிச்சுக்கிட்டு ஜங்குக்க தான் பார்க்குறாங்க. இல்ல பாட்டி, 2 மந்த் தான் ஆகுது கல்யாணம் பண்ணி. ஆனா அதுக்குள்ளயும் டெய்லி சண்டை போடுறான். நான் என்ன கேட்டாலும் செஞ்சு தர மாட்றான். தரவும் மாட்றான். என்ன ரொம்ப கெஞ்ச விடுறான் பாட்டி. இவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியல. கஷ்டமா இருக்கு. இவனுக்கு பிடிக்காத மாரி நான் மாறிருவேனோன்னு. அப்படியே குழந்த மாரி சொல்றாங்க. டேயாங்லாம் அப்படியே பார்க்குறாங்க. பாட்டியெல்லாம் அப்படியே முறைச்சுக்கிட்டு டேயாங்க பார்க்குறாங்க. டேயாங், உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த பிடிவாத குணத்தை விடுன்னு. இப்போ பாரு, உன் புருஷனை 2 மாசத்துல கஷ்டப்படுத்துற. பாட்டி அவன் நடிக்கிறான். நான் உனக்கு என்னடா அப்படி கேட்டு தரல? சொல்லு ஜங்குக். நீ கேட்குற எல்லா சாப்பாடும் சமைச்சு கொடுக்குறல, அப்புறம் என்ன வேணும்?
காலையில ஒரே ஒரு தான் கேட்டேன். குடுத்தியா? ஓ! நீ வந்து அங்க வரியா? என்னமோ எடுத்துக்கிறாம விட்ட மாரி பேசுற? எடுத்துட்டு விட்ட. அதுவும் உன்னோடயா முடிச்ச? பாருங்க பாட்டி இப்ப கத்துறான். என்னைய திட்டுறான் பாருங்க. என்ன நான் எப்படா உன்ன திட்டுனேன்? போதும் நிறுத்தட்டயா? உன்ன சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன்ன பத்தி எனக்கு தெரியாதா? ம். எல்லார் கூடயும் சண்டை போட வேண்டியது, எல்லாரையும் திட்ட வேண்டியது. இந்த உன்னோட ஷார்ட் டெம்பர எப்பதான் மாத்த போறியோ? பாட்டி அவன் பொய் சொல்றா. அவன நம்பாதீங்க. அவன் இவன்னு சொல்லாத. இப்படிதான் புருஷன கூப்பிடுவாங்களா? பின்ன எப்படி கூப்பிடணும்? அப்படிதான் நான் கூப்பிடுவேன். ஜங்குக். அவ்வளோதான். வேணுங்க பாட்டி. இப்போதால புதுசா மேரேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ போக போக பழகிடலாம். எனக்கு ஒன்றும் இல்ல. அவன் ஹாப்பியா இருந்தா எனக்கு போதும் அப்படின்ட்டு ஒரு மாரி சோகமா ஆக்ட் பண்றாங்க. எனக்கு செம்ம காண்டாகுது. பாட்டி ஒரு மாரி கோவமா பார்க்குறாங்க. நீ சும்மா இருப்பா. உங்க அண்ணனும், அப்பாவும் தான் செல்லம் குடுத்து இவன கெடுத்து வச்சிருக்காங்க. நீ புருஷன். நீ தான் இவன அடக்கணும். புருஷனா இருந்தா அடக்கி ஆள தெரிஞ்சிருக்கணும். இப்படிலாம் இறங்கி குடுக்கக்கூடாது. என்ன பையன் நீ? இப்ப இருக்க பசங்கலாம் அப்படியே நாய் வாலு மாரி சுத்துறாய்ங்க. பாட்டி நீங்க முழுசா தெரியாம போதும் நிறுத்தட்டயா? என்ன மரியாதையா கூப்பிடு. எப்படி கூப்பிடணும்? மாமான்னு கூப்பிடு. இது கூடவா தெரியாது? நான் தான் சொல்லிக் குடுக்கணுமா? மாமாவா? அப்படிலாம் கூப்பிட முடியாது. விடுங்க பாட்டி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவனுக்கு பிடிக்கலன்னா அவன் பண்ண வேணாம். ஓ! ஜங்குக் பச்சையா நடிக்கிறடா நீ. வீட்டுக்கு போ நான் வச்சுக்கிறேன். டேயாங் இப்ப கூப்பிட போறியா என்ன? கூப்பிடு. ஆ கூப்பிட்டு தொலைறேன். மாமா. ஏன் கேட்கல ஸ்வீட் ஹார்ட். ஜங்குக் உண்மையிலே கேட்கலடா. மாமா. யார யார கூப்பிட்ட? என்னையவா? டேயாங் ஒழுங்கா கூப்பிடு. கூப்பிடுறேன். அப்படியே ஜங்குக் பக்கத்துல தான்டா போறாங்க. அவங்க காதுகிட்ட போறாங்க. அச்சோ! இதுக்காக நீ கண்டிப்பா கஷ்டப்படுவ ஜங்குக். பரவால்ல ஸ்வீட் ஹார்ட். மொத்தமா அப்புறம் பட்டுக்கிறேன். இப்ப டயத்த மிஸ் பண்ண விரும்பல. ஸோ யூ கேரி ஆன் அப்படின்ட்டு காது பக்கத்துல கொண்டு போறாங்க. டேயாங்க்கு ஹாப்பியா தான் இருக்கு. பட் இருந்தாலும் அத வெளிய காட்டல. ஜங்குக் மாமா. ஸோ அப்படியே அந்த மூமெண்ட் அவ்வளோ ஹாப்பியா போகுதுடா. ஸோ இங்கனக்குள்ள கட் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளா ஆச்சா என்னான்னு தெரில. பட் நானே வாய்ஸ் ஓவர் குடுக்கும்போது ரொம்ப ஒரு மாரி டவுனா ஃபீல் பண்ணேன். நெறைய இடத்துல என்னால அந்த ஃபீலிங்ஸ காட்ட முடியாத மாரி. பட் நெனச்ச அளவுக்கு இந்த இது அவுட்கம் வரலைன்னா ஐ அம் சாரிடா. பட் நெக்ஸ்ட்லருந்து கண்டிப்பா நல்லபடியா கொண்டு வரேன். ஸோ பாய் பாய் செல்லக்குட்டீஸ். டாட்டா. நெக்ஸ்ட் ஒரு பாட்டுல கண்டிப்பா மீட் பண்ணலாம். டாட்டா. பாய் பாய்.